ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களோடு பேசின வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதன் 63ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களோடு பேசின வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. உயிர்ப்பிக்கிறது என்றால் அதிலே ஜீவன் கடந்து வருகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜீவன் கடந்து வர வேண்டும் என்றால் அது மரித்திருக்க வேண்டும். அதற்கு தான் ஜீவன் தேவையாக இருக்கிறது. ஒருவன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்றால் அவனுக்கு ஜீவன் தான் தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த ஜீவனாக இருக்கிறது. மாம்சீக முறையிலே தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் ஆவியானவராலே தேவ வசனத்தை தியானிப்பதற்கும் இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வசனத்தை நாம் ஆராயத் தொடங்கினால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய செத்த கிரியைகளை ஹல்லேலூயா வேறறுத்து ஜீவனுள்ள கிரியைகளை நடப்பிக்க நம்மை ஏவுகிறது, உயிர்ப்பிக்கிறது, ஹல்லேலூயா எழுப்புகிறது. அது உள்ளுக்குள்ளே செயல்படுகிறது. அதனால்தான் தேவனுடைய வசனத்தை குறித்து ஹல்லேலூயா மிக திருப்திகரமான ஒரு விளக்கத்தை தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் சுருக்குள்ள எந்த பட்டயத்திலும் சுருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஜீவனை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறது. இந்த ஆவியானவருடைய இந்த வசனங்கள் ஹல்லேலூயா ஒரு மனிதனுடைய காண்கிற நிலைமைகள், காணாத நிலைமைகள், இவை இரண்டிலும் இந்த வசனங்கள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் காண்கிறதை மாத்திரம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் காணாதவைகளை கண்டிருக்கிறார். அதனால்தான் அடுத்த வசனம் சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒரு சிருஷ்டியும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம்தான் உயிர்ப்பிக்கிறது. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனங்கள் ஆவியும் உண்மையுமாய் இருக்கிறதுனாலே நீங்கள் தோற்று போகிறதில்லை. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஜெயாளியின் பிள்ளைகளாக வலம் வர தேவனுடைய வார்த்தையை ஆவியானவரோடு சேர்ந்து தியானிக்க தொடங்கினால் ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். நாம் ஜெயம் பெறுவோம், எழுந்து நிற்போம். இந்த வசனங்கள் மூலமாக